பாரிஸ் போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றிய 27 வயதுடைய முன்னாள் நிர்வாக அதிகாரி ஒருவர் விசா மற்றும் குடியிருப்பு அனுமதி பத்திரம் மோசடி தொடர்பாக பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவர் மீது முறையற்ற நிர்வாக நடைமுறைகளுக்கு உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்த மோசடி நடந்ததாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு பிரஜைகளுக்கு விசா மற்றும் குடியிருப்பு அனுமதிகளை பெற்றுத் தருவதற்காக அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோசடி ஒரு திட்டமிடப்பட்ட அமைப்பாக செயல்பட்டுள்ளது. பாரிஸ் பகுதியில் இருந்த ஒரு நபர் மற்றும் மொராக்கோவில் இருந்த மூளையாக செயற்பட்ட மற்றொரு நபருடன் இணைந்து இந்த முன்னாள் அதிகாரி முறைகேடுகளை செய்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமான குடியேற்றத்தை தடுக்கும் அலுவலகம் நடத்திய விசாரணையில் சுமார் 100 பேர் இந்த மோசடி மூலம் பலனடைந்தது கண்டறியப்பட்டது. இவர்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி விசா மற்றும் குடியிருப்பு அனுமதிகளை தவறான முறையில் பெற்றுள்ளனர். இந்த முன்னாள் அதிகாரி போலி ஆவணங்களை கொண்ட கோப்புகளை உருவாக்குவதிலும் வழக்கமான நிர்வாக நடைமுறைகளை தவிர்ப்பதற்கான ரகசிய தகவல்களை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகித்ததாக விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முறையற்ற ஆவணங்களை பயன்படுத்தி பிரான்சிற்குள் நுழைந்தவர்கள் தொடர்ந்து அங்கேயே தங்குவதற்கு தேவையான உதவிகளையும் அவர் வழங்கியுள்ளார். தற்போது இந்த ஒட்டுமொத்த மோசடி குறித்தும் பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் விரிவான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.